நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உழைப்பவர் உலகம். ஊக்கமுள்ள மனிதன்தான் தன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். இந்த சிந்தனை வரிகளோடு இன்றைய நமது நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஏற்றுமதிக்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் தொழில் புரிந்து வரும் சிவகங்கை எஸ் வெங்கடலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கின்றோம். அவர்கள் சாதனையாளர் வரிசையிலே முன்னிலை வகிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய தொழிலதிபர், அதுவும் பெண்களால் எல்லாமே சாதிக்க முடியும் என்பதற்கு இலக்கணமாக செயல்பட்டு வரும் ஒரு தொழில் முனைவோர். அவர்களை இன்று சந்தித்து அவர்களது கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அவரது கருத்துக்களும் விளக்கங்களும் நம்முடைய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக உறுதுணையாக அமைவதோடு அவர்களது கருத்துக்கள் வழிகாட்டியாகவும் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அந்த அடிப்படையிலே இப்பொழுது அவர்களை சந்தித்து அவர்களது கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வோம். வணக்கங்க. வணக்கம் சார். ஒரு தொழில் அதிபர் அப்படிங்கிற முறையில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் பெண்களால் இந்த காலத்தில் எல்லாவற்றிலுமே முத்திரை பதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய உங்களை சந்திக்கிறதுலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் பெரிய நகர்ப்புறம்னு சொல்ல முடியாத சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்களும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் உங்களை பற்றிய தகவலை சொல்லுங்களேன். உங்க சொந்த ஊர் எது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். என் பெயர் வெங்கடலட்சுமி. திருநெல்வேலி மாவட்டத்தில். சொந்த மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் ஊருங்க? அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம்ன்ற ஊர்ல நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். சரி. +2ல வந்து 1037 மார்க் வாங்கி முதல்ல நல்லா மார்க் வாங்கி இருக்கிறதுனால என்ன இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம்னு சொல்லி எனக்கு மெரிட்லயே என்னோட மார்க், என்னோட மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்குக்கு கிடைச்சது. நான் அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில படிச்சேன். 91ல என் படிப்பை முடிச்சேன். சரிங்க. அந்த நேரத்துல வந்து உடனே வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. வீட்டுல வந்து எங்களோட குடும்ப வழக்கப்படி பெண் பிள்ளைகளுக்கு வந்து 21 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான வழக்கமா இருக்கு இப்போ பல இடங்கள்ல. ஆமா, 21 வயதில் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. 91 முடித்த உடனேயே ஒரு 6 மாசத்துல எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த ஊருங்க உங்களுடைய கணவர்? சிவகங்கையில இருந்தாங்க. சிவகங்கை மாவட்டம். ஆமா. அவங்க தகப்பனாரோட சேர்ந்து அவங்களோட பிசினஸ் இரும்பு மரம் தான் அவங்களுக்கு வியாபாரம். கட்டிடங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள். சோ அந்த தொழில தான் அவங்க ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து அந்த நேரத்துல ஒரு 7 வருஷம் கூட எதுவுமே நான் வந்து ஒரு குடும்ப தலைவியாவே இருந்திருக்கேன். என்னோட குழந்தைகளை பாத்துக்கிறது அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருந்தேன். அப்பா வந்து அவங்க இன்ஜினியரிங் முடிச்சு சென்னையில் அவங்க வந்து இந்த பிரஷர் வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிக உயர் கொதிகலன்கள் அந்த மாதிரி இதை வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் அவங்க வந்து செய்து கொடுப்பாங்க. தகப்பனார் வந்து அவர் என்னங்க, அவரு இன்ஜினியர் தானே? ஆமா, அவங்க வந்து 1965ல ஐஐடில படிச்சோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர். அரசு பணிக்கோ அல்லது வேற எதுக்கும் போகல. அவங்களோட அப்பா வந்து சுயமா தொழில் செய்யணும். அப்பா வந்து சுயமாவே ஒரு சின்ன லெவல்ல ஒரு அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு யூனிட்டை வந்து விலைக்கு வாங்கி அதுல வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு, கனரக இயந்திரங்கள் செய்யறது இந்த மாதிரி தொழில ஈடுபட்டு இருந்தாங்க. உற்பத்தி பொருட்களுக்கு தேவையான மெஷினரிஸ் இவங்களே வடிவமைச்சு அதை வந்து உற்பத்தி பண்ணியே கொடுக்கிறது, தயார் செய்து கொடுக்கிறது. ஆமா, தயார் செய்து கொடுக்கிற பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. உங்களுக்கு CFTRI, DFRLன்னு மைசூர்ல 2 உணவு ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, ஆராய்ச்சி மையங்கள். ஸோ அவங்க வந்து விளைபொருட்களை வந்து நம்ம
ப்ரிசர்வ் பண்ணணும், இந்தியாவில் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. அதாவது உணவுப் பொருட்கள் வந்து எதுவும் விரயமாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பாதுகாக்கணும். அதை வந்து எப்படி வேல்யூ ஆடட் தரம் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களா மாற்றணும்னு ஒரு ப்ராஜெக்ட், அது கவர்மெண்ட் ப்ராஜெக்டா அவங்க வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவோட பிரஷர் வெசல் டிசைன் வந்து இந்திய உணவு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு ஏத்த வகையில் வடிவமைக்கப்பட்டதா இருந்தது. எங்க அப்பாவுக்கு வந்து அங்க உள்ள சயின்டிஸ்டும் நிறைய பேர் உறுதுணையா இருந்து அந்த டிசைனை ரொம்ப ஒரு வெற்றிகரமான டிசைனா கொண்டு வந்தாங்க. சோ கொண்டு வந்ததனால இப்போ அந்த டிசைன் இந்தியாவில் அப்ரூவ் செய்யப்பட்டு இப்போ ஒரு 50 கமர்ஷியலா பிரபல பிராண்டட் நிறுவனங்களுக்கு அது வந்து பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரியான மிஷினரிஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்பாவுக்கு தேவையான மிஷினரிஸோட CAD டிசைன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ், அது வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்ன டிசைன்ஸ்ங்க? அந்த மிஷினரிஸோட டிராயிங்ஸ் போட்டு கொடுக்கிறது. நீங்களும் பேசிக்கலி வந்து இன்ஜினியரா இருக்கறனால அந்த கண்ட்ரோல் பேனல்ஸ் பத்தின டிசைன்ஸ் இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சேன். நீங்க என்ன சப்ஜெக்ட்ல இன்ஜினியரிங்? நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கு இதுக்கு எப்படி ஒத்து போயிடுச்சா? பொறியியல் துறை அப்படின்றது வந்து நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கலாம். உணவோ இல்ல இயந்திரங்களோ இல்ல ஒரு கம்யூனிகேஷன், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எதனாலுமே நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சிக்கிற இதுல இருந்தது. வாய்ப்பு வந்து அந்த பொறியியல் பட்டம் நமக்கு வந்து உதவியா இருந்தது. அது போக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும் போதும் அடிப்படை கல்வி தகுதி வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது எனக்கு எங்கேயுமே. அப்ப அப்பாவுக்கு இந்த வகையில் நான் உதவி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பாவே தான் சொன்னாங்க, நீ ஒரு யூனிட் ஏன் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அப்ப மலைப்பா இருந்தது. ஏன்னா நான் போய் பார்த்த வகையில ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு 50 கோடி 100 கோடி ப்ராஜெக்ட் உள்ள கம்பெனிஸா தான் நான் போய் பார்த்திருக்கேன். ஏன்னா அப்பாவோட ப்ராஜெக்ட் விஷயமா நான் நிறைய கம்பெனிஸ் என்னை கூட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இது நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நீங்க எதை நினைச்சு மலைச்சீங்க? அதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்லைன்னா, அல்லது இது நம்மால முடியாது, இவ்வளவு பெரிய மிஷினரிஸை வச்சு இது பண்றதெல்லாம் நம்மால முடியாதுன்னு நினைச்சீங்களா? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் பயந்தேனே ஒழிய, பட் ப்ராஜெக்ட் நம்ம சரியா செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மனதைரியம் எனக்கு இருந்தது. நிர்வாகம் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் இப்போ வந்து செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது எனக்கு. அவ்வளவு தயக்கம் இருந்தப்ப அப்பா வந்து தான் என்ன CFTRAல ஒரு மாசம் ட்ரைனிங் எல்லாம் அனுப்புனாங்க. அதாவது தெர்மல் ப்ராசஸிங் ஆஃப் ஃபுட். இந்த டெக்னாலஜியை வந்து நான் அங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க பேசிக்கலி தியரிட்டிக்கலி நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எப்படி வந்து ஒரு ஃபுட்டில் என்ன கண்டாமினேஷன் எதனால ஆகுது. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம தெர்மல் ப்ராசஸிங், அதாவது உயர் வெப்பம் கொடுத்து நம்ம பாலை எப்படி 80 டிகிரியில் அப்படி கொதிக்க வச்சு கூல் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்றோமோ அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்களை 120 டிகிரி வரைக்கும் வெப்பத்துக்கு உட்படுத்தி அதை கூல் பண்ணி திரும்ப வந்து நம்ம ப்ரிசர்வேஷன், அதாவது அந்த ஃபுட் வந்து அறை வெப்பநிலையிலேயே எந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ் போன்ற கெமிக்கல்ஸ் எதுவுமே சேராமல் அந்த உணவு வந்து பதப்படுத்தப்பட்ட நிலையில் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும், அறை வெப்பநிலை. அதுக்காக நம்ம இருக்கக்கூடிய சாதாரண வெப்பநிலையில பால்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகணும்னா நமக்கு வந்து ஒரு சில்லிங் பிளான்ட் வேணும். அந்த வெஹிக்கிளே சில்டா இருக்கணும். ஈவன் ஷிப்மெண்ட்ல சில ப்ராடக்ட் போனாலும் அது சில்டு ஷிப்மெண்ட்ல தான் போகணும், ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம். ஆனா இந்த தெர்மலி ப்ராசஸ்டு ஃபுட் வந்து உங்களுக்கு சாதாரணமா ஒரு அட்டைப்பெட்டியில பேக் பண்ணி எப்படி உங்களுக்கு மளிகை ஜாமான பேக் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்க குழம்பு சாத வகைகள், குழம்பு வகைகள், சட்னி வகைகள் எல்லாமே வந்து நம்மளால அறை வெப்பநிலையிலேயே அனுப்ப முடியும். உயர் வெப்ப அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படும் போது அந்த உணவுப் பொருளோட டேஸ்ட், ஏன்னா இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பொருளை தயாரிக்கும் போது வீட்டுல குழம்போ சட்னியோ இது பண்ணும் பொழுது ரொம்ப வெப்பநிலைக்கு உட்படுத்துறது கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க 120 டிகிரி 130 டிகிரி உட்படுத்தும் போது அதனுடைய சுவையில மாறுபடுதா எப்படி? இதுல வந்து அதிக வெப்பநிலைன்றது வந்து எல்லா ஃபுட்டுக்கும் ஒரே டெம்பரேச்சர் கிடையாது. நம்ம உணவு பொருளோட புளிப்பு தன்மையை பொறுத்து நம்ம டெம்பரேச்சரை டிசைட் பண்ணுவோம். அதாவது அசிடிட்டின் வேல்யூன்னு சொல்லுவாங்க, pH வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த கார அமில நிலை. அமிலத்தன்மை அதிகமுள்ள பொருட்களுக்கு நம்ம குறைந்த நேரமே ப்ராசஸ் செய்தால் போதுமானது. ஒரு 100 டிகிரியிலே ப்ராசஸ் பண்ணலாம். மாம்பழக்கூழ் அதெல்லாம் கேனிங்ல வருது இல்லையா, கேன்டு ஃபுட்னு வருது, டின்ல அடைச்சு வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லோ ப்ராசஸ், லோ டெம்பரேச்சர்ல ப்ராசஸ் பண்ணுவாங்க. 90 டிகிரி டு 100 110 டிகிரி அவ்வளவுதான், அதுக்கு மேல போக மாட்டாங்க.
பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் போனாதான் நம்ம 120 டிகிரி வரை போவோம். அதாவது பருப்பு, பால் இதெல்லாம் வந்து புளிப்புத்தன்மை கம்மியா உள்ளது. அதாவது pH வேல்யூ அதிகம். இதற்கு எலுமிச்சையோ புளியோ நம்ம ரெசிபியில சேருது, ஒரு ரசம் மிக்ஸ் பண்ண போறோம், புளியோதரை மிக்ஸ் பண்ண போறோம்னா நம்ம 100 டிகிரியிலே செஞ்சிடலாம். சரி சரி. இதற்காக நம்ம 120 டிகிரி போகணும்னு தேவையில்லை. ப்ராடக்ட்டை வந்து வகைப்படுத்திக்கணும். pH வேல்யூவை பொறுத்து அது வந்து பிலோ 4.5 above 4.5 ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. இந்த 4.5க்கு கீழே இருக்கிறது எல்லாமே லோ ப்ராசஸ் பண்ணா போதுமானது. 4.5க்கு அதிகமா உள்ள எல்லா பொருட்களையும் வந்து நம்ம கூடுதலாக ப்ராசஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது 4.5ன்றது காராமில நிலை pH வேல்யூ. அது வந்து 4.5க்கு மேல இருக்கிறதுக்கெல்லாம் உயர் வெப்ப அழுத்தம் கொடுக்கணும். அதுலயுமே இப்ப இம்போர்ட்டட் ரிட்டார்ட்ஸ் ஃபாரின்ல இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணி சில கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க நாட்டு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம்னு அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி செய்யற பொருட்கள் உங்களுக்கு இயற்கையான சுவையை இழந்து விடுகின்றன. ஆனால் இப்போ CFTRI DFRL வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரி மிஷின், ஸ்டெர்லைசிங் மிஷின்ல வந்து 15 நிமிடம் ப்ராசஸ் பண்ணாலே போதுமானது. அதிக நேரம் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 15 நிமிடங்களே பண்ணாலுமே அது வந்து ரொம்ப நாளைக்கு வைத்து நம்ம பயன்படுத்த முடியும். பழைய முறைப்படி எல்லாமே டின்னில பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. டின்னில அப்படிங்கும் போது ஒரு ஃபுட்டை அடைக்கும் போது அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப இன்டெப்தா இன்டீரியரா இருக்கும். அதாவது ஒரு உணவு பொருள் ஒரு ஃபுல்லா ஒரு கேன்ல உள்ள ஃபுட் ஸ்டெர்லைஸ் ஆகணும்னா அதோட ஜியோமெட்ரிக்கல் சென்டர் வரைக்கும் அந்த டிகிரி போகணும். அதாவது அந்த ஓரப்பகுதியில மட்டும் அதிகமா ஹீட் இருக்கும், அந்த நடு பகுதியில வந்து ஹீட் கொஞ்சம் குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முறையில நாங்க பவுச்ல ப்ராசஸ் பண்றோம். பாக்கெட் அந்த முறையில் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேனை விட அது இடத்தையும் கம்மியாக தான் அடைக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட்லயோ இதுலயும் 4 லேயர் பவுச். அது 4 லேயர் அப்படிங்கும் போது ஃபுட் கிரேடா உள்ள ஒரு லேயர் இருக்கும். ஒரு பேரியர், ஆக்சிஜன் பேரியர், வெளியில இருந்து ஆக்சிஜன் வந்து உள்ள பாக்கெட்டுக்குள்ள போகாம இருக்கணும். ஏன்னா ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு ப்ராடக்டோட டேஸ்ட் கெடுது எல்லாமே. சோ ஆக்சிஜன் உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு பேரியர் இருக்கும். அதுக்கு அடுத்து அலுமினியம் ஃபாயில் இருக்கும். அலுமினியம் ஃபாயில் எதுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து டைரக்டா வெளிச்சம் அந்த சன்ஷைனோட கான்டாக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஃபுட்டோட கலர் லூஸ் ஆகாம இருக்கும், அரோமா லாஸ் ஆகாம இருக்கும், வாசனை வந்து அதிலே வந்து இருக்கும், பாதுகாக்கப்படும். அதுக்கு மேல பெட் லேயர் என்ன அப்ரசிவ் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு தூக்கி போட்டாலோ என்ன ஆனாலும் அந்த பாக்கெட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும், சேதாரம் இல்லாம இருக்கும். அதுக்காக மேல வந்து பெட் லேயர். இப்படி ஒரு 4 லேயர் போட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட்டோட விலை அதிகமா தான் இருக்கும். ஆனா அது பிரிசர்வ் பண்ணுது. அந்த டெக்னாலஜி வந்து நம்ம பிரிசர்வ் பண்றதுனால உங்களுக்கு வந்து 1 வருஷம் ரூம் டெம்பரேச்சர்லயே நம்ம ப்ராடக்ட் இருக்குது. அதாவது பக்குவப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள். அதாவது இப்ப நம்ம சமையல் செய்த பொருள், குழம்பாகட்டும் அல்லது சோறாகட்டும் அல்லது வேற ஏதாவது மசாலா பொருட்களாகட்டும், கிட்டத்தட்ட இந்த மாதிரியான பிரிசர்வ் பண்ணும் பொழுது, அதாவது இந்த மாதிரியான முறையில சேமிக்கப்படும் போது 1 வருடம் வரைக்கும் கெடாமல் இருக்கிறது. சாதாரணமா பார்த்தோம்னா சமையல் செஞ்ச ஒரு பொருள், சாதமாகட்டும் குழம்பாகட்டும், இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு காலையில ஊசி போயிடுது. அது என்ன காரணம்னா நம்ம சாதாரண முறையில வந்து நம்ம சமைக்கும் போது உணவுப் பொருள் ஒரு 80 டிகிரி 100 டிகிரி, குக்கர்ல வச்சா 120 டிகிரி, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம ஓபன் பண்ணிடுறோம். ஃபுட் வந்து ஏரோட கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்ல உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வந்து திரும்ப growth ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துல நம்ம ஃபுட் வந்து நார்மலா கெட்டு போயிருது. இந்த முறையில என்னன்னா உங்களுக்கு பாக்டீரியாஸ் வந்து குக்கிங்ல அழிஞ்சிடும். பாக்டீரியாவோட எக்ஸ், அத ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது அதனுடைய முட்டைகள் அல்லது அதனுடைய விதைகள். சோ அதுதான் வந்து நமக்கு குக்கிங் டைம் முடிஞ்சோன்னா அது டெவலப் ஆகுறது. நமக்கு ஒரு 6 மணி நேரம் ஆனோம்னா அந்த ஸ்போர்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். 10 இருக்கும், 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும். அப்படிதான் மல்டிபிளா தான் ஆகும் பாக்டீரியாஸ். இந்த மெத்தட்ல என்ன செய்யறோம்னா அந்த ஸ்போர்ஸையும் நம்ம அழிச்சிடுறோம். அதனால நம்ம 20 நிமிஷம் வைக்கும் போது அதுல FO வேல்யூன்னு ஒரு ஸ்டெர்லைசிங் வேல்யூ சொல்லுவாங்க. அந்த FO வேல்யூ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு 3, இப்ப சாம்பார் இந்த மாதிரி ப்ராடக்ட்னா 5.5 மினிட்ஸ். அது வந்து மினிட்ஸ் தான். அதாவது நம்ம ப்ராடக்ட் வந்து 120 டிகிரியில 5 நிமிஷமாவது இருக்கணும். அதோட அத்தனை ஜியோமெட்ரிக்கல் சென்டர் கொண்டு 5 நிமிடமாவது அந்த டெம்பரேச்சர்ல இருந்தால் அதில் உள்ள அத்தனை மைக்ரோ ஆர்கானிசம் வித் ஸ்போர்ஸோட அழிக்கப்பட்டு விடும் அப்படின்றதுதான் இது. இதுல வந்து நல்ல ஆர்கானிசம், நம்ம உடம்புக்கு தேவையான ஆர்கானிசமும் இதுல வந்து அழிக்கப்பட்டு விடாதா? எல்லாமே அழிக்கப்பட்டு தான் விடும். உங்களுக்கு வந்து டோட்டல் நீங்க ஒரு 4 மாசம் கழிச்சு இதை நீங்க பிளேட் கவுண்ட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க 6 மாசம் கழிச்சு பார்த்தாலும் பிளேட் கவுண்ட் நில்லுன்னு தான் வரும். அதுல அதாவது
அதாவது இதுல நல்ல ஆர்கானிசம் கெட்ட ஆர்கானிசம் அதெல்லாம் கிடையாது. அது இயற்கையா நம்ம வேற ஃபுட் சாப்பிடுவோம். நம்ம வந்து முழுக்க முழுக்க இதே சாப்பிட போறது இல்லையா. இது வந்து ஃபுட் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதாவது எங்க இந்த பொருட்கள்லாம் கிடைக்காதோ அந்த இடங்களுக்கு இந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் சாப்பிடலாம். ஃபாரின் டூர் போறவங்க 10 நாள் தேவையான பாக்கெட்ஸ் எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க. சைனாவுக்கோ ஹாங்காங்கோ போறவங்களுக்கு இந்தியன் ஃபுட், அதுவும் வெஜ் ஃபுட், வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுறவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்க வந்து என்கிட்ட சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு மசாலா, தயிர் சாதம், புளியோதரை, லெமன் சாதம் எல்லாம் வித் சைட் டிஷ்ஷோட கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னின்னு போட்டு 25 பேக்கோ 30 பேக்கோ வாங்கி கையில எடுத்துட்டு போறாங்க. எந்த இடத்துல நினைச்ச இடத்துல மைக்ரோவேவன்ல பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு பண்றாங்க, சாப்பிடுறாங்க. இந்தியன் ஃபுட்டை எங்க வேணாலும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த கிளைமேட், அது பனிப்பிரதேசமாக இருந்தாலும் சரி அல்லது வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயுமே நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்டா சொல்லுவாங்க, உங்க ஃபுட் எங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சிருந்துச்சு. ஹாங்காங்ல வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்க போய் தேடுறது? அப்படிங்கும் போது எங்களுக்கு சாம்பார் சாதமும் பொட்டேட்டோ மசாலாவும் சாப்பிட்டோம், நாங்க இன்னைக்கு திருப்தியா எங்க வேலையை முடிச்சோம் அப்படின்னு அவங்க சொல்றது. நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்தா கூட. சரிங்க, இப்போ இந்த இது பதப்படுத்துற முறையை பத்தி எல்லாம் சொன்னீங்க. எத்தனை டிகிரியில பதப்படுத்தினா, அதுவும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்துல பதப்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லி, இப்போ எடுத்தெடுப்புலயே இந்த மாதிரியான இதை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ஒன்லி அந்த மெஷினரிஸ் மட்டும், இதற்கான மெஷினரிஸ் இந்த வடிவமைச்சு கொடுக்கறது அல்லது டிசைன் பண்றது இது மாதிரி தான் நீங்க செஞ்சீங்களா ஆரம்பத்துல? எப்படி அப்பாவுக்கு உறுதுணையா இருந்தீங்களா? எப்படி அப்பா வந்து இந்த மாதிரி யூனிட் நீ ஆரம்பிக்கலாம், நீ ஆரம்பித்தா என்னோட கஸ்டமர்ஸுக்கு நீயே ட்ரைனிங் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ரிட்டார்ட் ப்ராசஸிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொள்ளுதல் அந்த மாதிரி. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா மெஷின் வாங்குவாங்க. ஒரு படிக்காத ஒரு நார்த் இந்தியனா வந்தா கூட நான் ரிட்டார்ட் ப்ராசஸிங்ல அவங்கள நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ் அங்கிருந்து என்கிட்ட அனுப்புவாங்க, நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். அப்படி வேணும்னா நம்ம கிட்ட ஒரு யூனிட் இருந்தால்தான் இது சாத்தியம். அப்படிங்கறதுனால எங்க அப்பா, என் தம்பி வந்து ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனும் கொஞ்சம் பைனான்சியலி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அந்த நேரத்துல புதிய அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2005ல நான் வந்து இந்த திட்டத்துல வந்து என்னோட ப்ராஜெக்டை வந்து அப்போது பொது மேலாளராக இருந்தவர் வந்து மருதப்பன். இப்போ அவர் மதுரையில அவர் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ல எங்க மாவட்டத்துல அப்ப இருந்தாரு. அவர்கிட்ட போய் சொன்ன போது அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்துல இந்த அளவு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு. ஆரம்ப முதலீடுலாம் எவ்வளவு தேவைப்படும்னு எதிர்பார்த்தீங்க? எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 40 லட்சம் ரூபாய் வந்தது. அதுல 20 லட்சம் வந்து நான் லோனா அப்ளை பண்ணி தான் வாங்கினேன். அப்போ தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் உள்ள மேலாளர் வந்து எனக்கு சாங்ஷன் பண்ணாங்க அந்த லோன் வந்து. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில FPO லைசன்ஸ் வாங்கணும். ஒரு யூனிட் நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ் இருந்தாதான் நம்ம ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து மேலாளர் மருதப்பன் வந்து அந்த வகையில நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எங்க அனுப்பணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நாங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து, அது போக 25% கிராண்டாவும் கொடுக்கறாங்க. மானியம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்கறாங்க. சோ கொடுக்கும் போது அதெல்லாம் கட்டடம் கட்டிட்டு இருக்கும் போதே, அதாவது பில்டிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி, மிஷினரிலாம் வாங்கும் முன்னாடியே நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி. இதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது? நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கொயர் ஏரியா SSB கேட்டகரி. SSB கேட்டகரினா வருஷத்துக்கு 250 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது SSனா அந்த ஸ்மால் ஸ்கேல்ல B கேட்டகரி 3500 ஸ்கொயர் ஃபீட்ல எங்க யூனிட் இருக்குது. ஆனா மொத்த இடம் 1 ஏக்கர். திரும்ப இதை வந்து நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வேர் ஹவுஸ் அதெல்லாம் நான் கட்டிக்கலாம். கட்டினோம்னா நான் லார்ஜ் ஸ்கேல் அந்த கேட்டகரியில எனக்கு முதலீடு அதெல்லாம் அதிகமா தேவைப்படும். அதுக்கான மானியங்களும் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, ஆரம்பத்தில் எவ்வளவு உற்பத்தி பண்ணீங்க? ஆரம்பத்தில் என்னென்ன பொருட்களை இந்த மாதிரி இதுல தயார் பண்ணீங்க? நான் வந்து முதல்ல என்ன பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேரளாவில் இருந்து ஒருத்தர், எங்க அப்பாவோட கஸ்டமர்னே சொல்லலாம், அவங்க வந்து ரெடி டு குக் கிரேவிஸ், அதுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டட் பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது சமைக்கப்பட்ட உணவுக்கு உதவி பொருள் மாதிரி ரெடி டு குக் கிரேவிஸ்னா ரசம்லாம் கான்சென்ட்ரேட்டா மிக்ஸா கொடுத்துறது, அதே மாதிரி சாம்பாருக்குள்ளதான் மசாலாவா கொடுத்துறது. இப்ப புளியோதரைனா அதுக்கு வேண்டிய பேஸ்ட் மாதிரி கொடுத்துறது. நார்மலா நீங்க பிரிசர்வேட்டிவ் போட்டு ஒரு லெமன் மிக்ஸோ புளியோதரை மிக்ஸோ செய்யலாம். ஆனா நீங்க வினிகரோ சிட்ரிக் ஆசிடோ சேர்க்கணும், சேர்த்தாதான் கெடாம இருக்கும். ஆனா எங்க ப்ராசஸ்ல நீங்க
நீங்க ஹோம் டேஸ்டாவே கொடுக்கலாம். நீங்க எந்த பொருளும் சேர்க்காமையே, ஏன்னா நாங்க தெர்மல் ப்ராசஸ் பண்றதுனால ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமையே இந்த ப்ராடக்ட்ஸை நம்மளால கொடுக்க முடியும். இப்போ சாதாரணமா ஊறுகாயே எடுத்துக்கங்களேன். ஊறுகாய் வந்து நம்ம வீட்டில் தயார் பண்றோம். சாதாரணமா வச்சோம்னா ஒரு வாரம் வருது, அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படியே பூசக்காலம் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருது, அல்லது டேஸ்டே கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுது, பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. இது இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு மாசம் இருக்கணும்னா வினிகர் சேர்க்கிறோம். அப்போ அந்த இதுல வந்து இயற்கையான டேஸ்ட் குறைஞ்சிருது. அந்த வினிகரும் சேர்ந்து தான் டேஸ்டா தெரியுது. இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க இதுல நீங்க வினிகர் கொஞ்சம் கூட சேர்க்கறது இல்லையா? எப்படிங்க? வினிகர் எதுவுமே தேவையில்லை, சிட்ரிக் ஆசிடோ வினிகரோ தேவையில்லை. எங்களோட ப்ராசஸ் படி நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்க பேக்ல சீல் பண்ணி அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்ப செட்டிநாட் சிக்கன் கிரேவின்னு கொடுக்கறோம் நாங்க. அதுல தேங்காயும் சேர்த்து இருக்கிறோம், தேங்காய் அரைச்சி சேர்த்து இருக்கோம். தேங்காய் சேர்த்தா ஒரு 6 மணி நேரம் கூட தாங்காதுன்னு. பொதுவா காலையில சட்னி வைக்கிறோம், தேங்காய் சட்னி வைக்கிறோம், ஒரு 3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா வாட அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கிற போது நீங்க தேங்காய் சேர்த்தாலும் நம்ம வீட்டில், அதாவது ஒரு சிக்கன் குழம்பு செய்யணும்னா மார்க்கெட்ல சாதாரணமா வர பொருட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா வினிகரை சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சு போட்டுருவாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வினிகர் வந்து அதோட சேர்ந்து கெட்டு போகாம இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு புளிப்பு தன்மை வந்துடும், டேஸ்ட் மாறிடும். வீட்டுல எப்படி தாளிப்பு பண்ணுவீங்களோ, கரம் மசாலா, ஆயில், அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி, சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால் எல்லாமே ஊத்துவோம். அதுல வெஜிடபிள் பிரியாணி மிக்ஸ்னா எங்க இதுல கேரட், பட்டர் பீன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க வெறும் அரிசி, அதாவது ஒரு பாஸ்மதி ரைஸோ இல்ல பிரியாணி அரிசியோ அதோட சேர்த்து ஒரு 1 விசிலுக்கு வேக வச்சா போதும். நாங்க காய்கறியும் சேர்த்தே கொடுத்துறோம். தேவை அரிசி மட்டும்தான். அப்புறம் குக்கர்ல நம்ம இது பண்ணி வச்சுக்க வேண்டியது. இப்ப சிக்கன் குழம்பு வைக்கணும்னா சிக்கன் மட்டும்தான் நீங்க சேர்க்கணும். அத மீதி உள்ள மசாலா வந்து மசாலா பவுடராகவும் இல்லாம ஒரு பேஸ்டாவும் இல்லாம உங்க வீட்டுல குழம்பு எப்படி என்ன பதத்தில் இருக்கும், தேங்காய் அரைத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் பீஸ் கட் பண்ண மாதிரி அதே மாதிரி எங்க பாக்கெட்ல இருக்கும். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வீட்டில் சாப்பிடுற உணர்வு, சிக்கன் சேர்த்து சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷா சமைத்த உணர்வும் கிடைக்கும். ஏதோ ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் மாதிரியே தெரியாது. உங்களுக்கு இயற்கையா வீட்டுல நீங்க சமைக்கும் போது என்ன டேஸ்ட், அதுவுமே நேட்டிவிட்டி ஃபுட்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட சிஸ்டர் யூஎஸ்ல இருக்கா, அவ சொல்லுவா, நான் அங்க இஞ்சி பூண்டுலாம் வச்சு பார்த்தேன்னா எனக்கு டேஸ்டே வர மாட்டேங்குது, உன் பாக்கெட்டை போட்டு வச்சேன்னா மதுரையில நம்ம சாப்பிடுற ஃபீல் கிடைக்குது. ஏன்னா நம்ம இங்க விளையிற காய்கறியை யூஸ் பண்றோம், இங்க விளையிற தக்காளி. அப்படி இருக்கும் போது உலகின் எந்த மூலையில இருந்தாலும் இந்த டேஸ்ட் அங்க கிடைக்கும். நம்ம இங்க உள்ள எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஏதோ ஒரு வெஜிடபிள் ஆயில்னு ஏதோ வாங்குவாங்க. அது வந்து நமக்கு அங்க வந்து இந்தியன் டேஸ்ட் வேணும்னா இங்க உள்ள மூலப்பொருட்கள் யூஸ் பண்ணணும். அதனால நான் நார்த் இந்தியன் ஃபுட் நான் செய்யறது இல்ல. ஏன்னா ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவோ அது வந்து பஞ்சாப்ல அங்க உள்ள அந்த பன்னீர் போட்டாதான் அந்த டேஸ்ட். ஆமா, அந்த டேஸ்ட் கிடைக்கும். அத வந்து நம்ம இங்க நம்ம பாலா வாங்கி செஞ்சு அந்த டேஸ்ட் நமக்கு சரியா வராது. அந்த வெஜிடபிள்ல இருந்து ரா மெட்டீரியல் இருந்து அங்க உள்ளதா இருக்கணும். அதனாலே நான் வட இந்திய உணவுப் பொருட்களை நான் செய்யறது இல்ல. தென்னிந்திய உணவுப் பொருட்களை மட்டும்தான் நீங்க இந்த மாதிரியான முறையில ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து விற்பனைக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ நீங்க இது பண்ணுங்க. எனக்கு வட இந்திய கஸ்டமர்கள் யாரும் கேட்டால் கூட நான் வந்து மறுத்து விடுவேன். ஏன்னா அந்த ஒரு சுவை கிடைக்காது, சுவை நம்ம கொண்டு வர முடியாது. அந்தந்த லொக்காலிட்டி டேஸ்ட், அந்த ஃபுட் அது அந்தந்த இடத்துல விளையிற அங்க கிடைக்கிற ஃபுட்டை வச்சு செஞ்சாதான் வரும். அந்த மண் வாசனைன்றது, மண் வாசனை. நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வச்சா தான் அந்த பூண்டு குழம்பு வெங்காய குழம்பு நல்லா இருக்கும். அத பெரிய வெங்காயம் போட்டு வச்சு பாருங்க, நல்லா வராது. ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமா உள்ளது. இப்போ நீங்க இப்ப சொல்லும்போது சொன்னீங்க அந்த பேஸ்ட் தான் தயார் பண்ணி கொடுக்குறோம், அவங்க வந்து சிக்கனை வாங்கிக்கிடணும் அப்படின்ட்டு. இதை விட ஏன் அந்த சிக்கனை சேர்த்தே கொடுத்துக்க கூடாதா? இருக்கிறது அந்த மாதிரி சில யூனிட்ஸ்ல சிக்கன் சேர்த்து நான்வெஜ் MFPO லைசன்ஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ற யூனிட்ஸ் இருக்குது. இதுல நான் ஏன் அந்த செக்ஷன் போறது இல்லைன்னா, அதாவது ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த நான்வெஜ்ஜுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வீட்டுல சிக்கன் வாங்கணும்னா நீங்க வாங்குற 1/2 கிலோவுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. தோல் போடக்கூடாது, எலும்பு போடக்கூடாது, போன்லெஸ் பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு யூனிட்டா பெரிய அளவுல செய்யும் போது நமக்கு வேஸ்டேஜ் நிறைய வரும். அப்படியே இல்ல மட்டன் கூட வாங்கி செய்யலாம் அப்படின்னாலுமே நான்வெஜ் ப்ராடக்ட் போடும்போது அதோட ப்ராசஸிங் டைமே வேற. ஒரு 50 நிமிஷமாவது ப்ராசஸ் பண்ணணும். பார்த்தா அதுல உள்ள ஹார்ட்னஸ் குறையிறது இல்ல, அதுல உள்ள கிருமிகள் ஃபுல்லா அழியணும். அதுக்கு FO வேல்யூ அதிகம். அந்த ப்ராசஸிங் வேல்யூ வந்து உங்களுக்கு அசைவ உணவுப் பொருட்களுக்கு மிக அதிகம். இப்ப நீங்க தயார் பண்றது மொத்தமே வந்து வெஜிடபிள் ஓரியன்டட் அந்த இதுதான் பண்றீங்க. நான் நான்வெஜ்க்குள்ள அந்த கிரேவி கொடுக்கிறேன், அது வந்து வெஜிடபிள் தான். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% வெஜிடேரியன். மசாலா பொருட்கள்
இருக்குன்றதுனால அதை வந்து நம்ம இதுக்கும் பயன்படுத்திக்கலாம், நான்வெஜ்ஜுக்கும், அதாவது மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி. என்னுடைய பொருட்களை இப்போ ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவினா அதை அவங்க வந்து கம்மியா ஒரு போர்ஷன் எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு குருமாவும் அவங்க வச்சுக்கலாம். மீதியை வந்து ரெஃப்ரிஜரேஷன்ல வச்சுக்கலாம். வச்சாலும் ஒரு மாசம் வரைக்கும் அது கெட்டு போகாம இருக்கும் அந்த கிரேவி. அதாவது ஓபன் பண்ணிட்டா ரெஃப்ரிஜரேஷன் வைக்கணும். எப்போ ஓபன் பண்றீங்களோ அப்ப அது ரூம் டெம்பரேச்சரோட ஏரோட கான்டாக்ட் ஆயிருது. அதை வந்து நம்ம வெளியில வைக்க முடியாது. பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு எவ்வளவு ஒரு வருடம் வரைக்கும் அதுக்கு லைஃப் உண்டு. பாக்கெட்டை விட்டு கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஏர் கான்டாக்ட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது நம்மளுடைய சாதாரணமா எப்படி கெடுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி கெட்டு போகும்னா உடனே கெட்டு போகாது. அது வந்து ஒரு நாளாவது இருக்கும் தாராளமா இருக்கும். நம்ம நார்மலா சமைச்ச ஃபுட்டை விட இது கூட கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்டதுனால. இப்ப என்னென்ன வகையான இதெல்லாம் தயார் பண்றீங்க? இப்ப நாங்க சிக்கனுக்குள்ள மசாலாஸ் ஒரு 7-8 வெரைட்டி. கடாய் சிக்கன், கேரளா டைப்ல உள்ள மலபார் சிக்கன், கேரளா சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன் ஒரு 6-7 ஃபிளேவர் கொடுக்குறோம். அதே மாதிரி மட்டன், அப்புறம் சாம்பார் மிக்ஸ், ரசம் மிக்ஸ், வத்த குழம்பு, இதெல்லாம் எப்படின்னா 1 கிலோ பேக்ல கொடுக்குறோம். அதாவது கன்சியூமர் வைஸா வீடுகளுக்கு உபயோகப்படுத்துற 300 கிராம் பேக்லயும் கொடுக்குறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்க பேக் ஒரு 2 பெட்டி இருந்தா சமைச்சிடலாம். போதும், கல்யாணம் ஜாமான். அது வந்து ஆளு ரொம்ப வேணும், காய் வெட்டணும், அது வெட்டணும்லாம் வேலை இல்லை. ஒரு இத்தனை கிலோ பருப்பு போட்டு எங்க சாம்பார் மிக்ஸ போட்டு சொல்லுங்களேன். 100 பேருக்கு தேவையான இது வேணும்னா நீங்க அதுக்கு பாக்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க எவ்வளவு தயார் பண்ணீங்க, அதுல எத்தனை பேர் சாப்பிடலாம், எவ்வளவு பருப்பு சேர்க்க வேண்டிய வரும், அதை சொல்லுங்களேன். அதாவது 1 கிலோ சாம்பார் மசாலா இப்ப நாங்க கொடுக்கறோம்னு வைங்களேன். சரி, 1 கிலோ சாம்பார் மசாலா 2 கிலோ தோரம் பருப்பு. அது இப்ப அந்த 1 கிலோ சாம்பார் மசாலாவில் நீங்க என்னென்ன போட்டிருப்பீங்க? உள்ள எண்ணெய், கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தாளிப்புல போடுவோம், பெருங்காயம் போடுவோம், மஞ்சப்பொடி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, புளி, இதெல்லாம் அதுல போட்டு இருக்கும். உப்பு. நீங்க வெஜிடபிள் மிக்ஸ்ல எல்லாம் சொன்னீங்க, வெஜிடபிள் பிரியாணி மிக்ஸ்ல எல்லாம் காய்கறியும் அதுலயே பீன்ஸ், கேரட் எல்லாம் கூட இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா, இந்த சாம்பார் மிக்ஸ்ல அதெல்லாம் இருக்காதா? அதாவது உங்களுக்கு அவுட்புட் நிறைய வரணும்ன்ற காரணத்தினால சில இதை நாங்க அவாய்ட் பண்றது. கமர்ஷியல் பேக்ல 1 கிலோ பேக்கிங்ல வந்து அவங்க ஏதாவது ஒரு காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்குவாங்க, அவரைக்காய் போட்டுக்குவாங்க, கேரட் போட்டு, அது அவங்களோட பிரியம். ஏன்னா இது வந்து கேட்டரிங் பேக், இது வந்து வீடுகளுக்கு கொடுக்கற பேக் இல்ல. கேட்டரிங் பேக் கல்யாண வீடுகளுக்கோ இல்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து சமைச்சு கொடுக்கறவங்களோ யூஸ் பண்றது. 1 கிலோ எங்க மசாலாவை யூஸ் பண்ணி 2 கிலோ பருப்பு வேக வைப்பாங்க. அது அவுட்புட் ஒரு 6 கிலோ வரும். தண்ணி ஒரு 5-6 லிட்டர் சேர்த்துருவாங்க. சோ பினிஷ்டா நீங்க பார்க்கும்போது காயெல்லாம் போகும்போது ஒரு 15 லிட்டர் சாம்பார் வந்துடும். 15 லிட்டருக்கு போது 100 பேருக்கு 150 ml அந்த மாதிரி அவங்க வந்து அதை கொடுத்துருவாங்க. 100 பேருக்கு தாராளமா. ஸோ 100 பேருக்கு வந்து நாங்க 1 கிலோ மசாலா ஒரு 100 ரூபாய் ரேட்ல கொடுப்போம் அவங்களுக்கு. அப்படிங்கும் போது 2 கிலோ பாக்கெட் வந்து 100 ரூபாய் ஆகுதுங்களா சாம்பார் மசாலா. கொஞ்சம் அந்த பிரியாணி மசாலானா ஒரு 120 ரூபாய். அது நான் சில ஹோட்டலுக்கு எல்லாம் கொடுக்குறேன். அவங்க எங்க கிட்ட பாக்கெட்டை வாங்கி பிளைன் பிரியாணி, அதாவது ஜஸ்ட் ஒரு பாஸ்மதி ரைஸ் மட்டும் அதோட சேர்த்து ஸ்டீமிங் பண்ணிடுவாங்க. அவங்க சில ஃப்ரைடு சிக்கன், அந்த சிக்கன் 65 அதெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு கொடுத்துருவாங்க. அதே நீங்க நான்வெஜ் சேர்த்து பண்றதுனால நீங்க பண்ணிக்கலாம், அது பண்ணலாம். பட் நாங்க கொடுக்கறது வந்து அந்த பிளைன் பிரியாணி மிக்ஸ். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளவு லேபர் குறையுது. ஏன்னா நம்ம ஃபுட் மொத்தமா பண்ணுவோம். நாங்க பிரியாணி மசாலா பண்ணா 200 கிலோ 300 கிலோ பண்ணுவோம். அப்படிங்கும்போது நாங்க எல்லாம் மெக்கனைஸ்டா பண்ணுவோம் ஒர்க். அப்படிங்கும்போது ஃபுல்லா ஹோல்சேல் பர்ச்சேஸ். அப்படிங்கும்போது ஓவராலா ப்ராடக்ட் காஸ்ட் குறைஞ்சிரும். ஏன்னா அங்க நீங்க லேபர் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கூட தான் வரும். ஆக இப்ப நீங்க ரெடியா பண்ணி கொடுக்கறதுனால விலை கம்மியா இருக்கு. அதே மாதிரி மத்த அந்த லேபர் ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. அதே மாதிரி எந்த இடத்துலனாலும் சமைக்கலாம். ஏன்னா எங்க பேக் ரெடியா இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிரைண்டர் இல்ல, ஒரு மிக்ஸி இல்லன்னு அவங்க தேட தேவையில்லை. அது சரி, மசாலா அரைக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இல்ல. நான் மெட்ராஸ்ல ஒருத்தருக்கு சப்ளை பண்றேன். அவர் அவுட்டோர் ஷூட்டிங்க்குலாம் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எங்க வேணா நடத்துவாங்க. ஷூட்டிங் ஒரு ஹில் சைட்ல நடத்தலாம், ஒரு டெசர்ட்ல நடத்தலாம், எங்க வேணா நடத்தலாம். அங்க ஜஸ்ட் எங்க பாக்கெட்டை ஓபன் பண்ணி ரைஸை மட்டும் சேர்த்து ஒரு பிரியாணி அவங்களால கொடுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல கூட நம்மளால ஃபுட் சாத்தியமா கொடுக்க முடியும். நேயர்கள் இதுவரை ஏற்றுமதிக்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் தொழில் புரிந்து வரும் சிவகங்கை எஸ். வெங்கடலட்சுமி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் சக்கரை முருகேச பாண்டியன் அவர்கள். நேயர்களே, இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவில்லை. இதன் நிறைவு பகுதியை எதிர்வரும் ஞாயிறு பகல் 12:10 ஒளிபரப்ப கேட்கலாம். இனி தொடர்வது சிந்திக்க சில நிமிடங்கள். இதயத்தை தொடுங்கள். மனிதர்கள் வெறும் சம்பளத்திற்காக தான் வேலை செய்கிறார்கள் என்றாலும் வெறும் சம்பளம் மட்டுமே ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தாது, புது புது முயற்சி எடுக்க ஊக்கப்படுத்தாது. பாராட்டுக்கள் ஒருவரை ஊக்கப்படுத்தும்,
புதிய சாதனைகளை படைக்க வைக்கும். அறிவை தொட்டு பேசும்போது ஆற்றல் கூடும். ஆனால் இதயத்தை தொட்டு பேசும்போது எல்லாமே கைகூடும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைகின்றோம். மனதின் மாயையை புரிந்து கொள்ளாமல் அலைவதிலேயே ஆயுளை முடித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சியின் விளைநிலம் பணிதான் என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு பணியாற்றுகின்றவர்கள் புகழின் இமயமாக உயர்ந்து நிற்பதை நாம் காண முடியும். இதுவரை கேட்டது சிந்திக்க சில நிமிடங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம்.